கோயில் கருவறைகளை பத்தி வச்சுங்களேன். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஐயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஆகட்டும், எங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வம் ஆகட்டும், ஆண் தெய்வம் ஆகட்டும், அதுக்கு அர்ச்சகம் பண்றதாகட்டும், அலங்காரம் பண்றதாகட்டும் எல்லாம் அவங்க தான் பண்றாங்க. பெண்கள் வந்து ஏன் சொல்லி பண்ண மாட்டாங்க, அது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்றேன். உனக்கு என்ன வயசு? எனக்கு 30. 35. அம்பாள் சாமி இருக்குது, முருகா சாமி இருக்குது, விநாயகர் சாமி இருக்குது, சிவன் சாமி இருக்குது. ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லு, ஒரு மந்திரம் சொல்லுப்பா. சாமி மேல ஒரு தோத்திரம் சொல்லு, பூஜை பண்ற மாதிரி. நீ சாமி கும்பிட உனக்கு என்ன பொம்பளை கதை? கும்பிட்டு கேட்டீங்கன்னா நியாயம் இருக்குது. நீ கும்பிடுறதே இல்லை, உனக்கு எதுவும் பொம்பளை கதை? ஏன் பொம்பளை போறது இல்லை அப்படின்னு சொன்னா, அசுத்தமா இருந்தா பொம்பளை போகக்கூடாது. ஏன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் மென்சஸ், ஆணுக்கு கிடையாது. இருக்குதா? நீ எப்ப வேணா காட்டு மிராட்டி மாதிரி தெரியலாம், பொம்பளை அப்படி தெரிய முடியாது. அதனால அவ சுத்தமான இடத்துக்கு பெண்ணை விடக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்க, தவிர மதம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. இந்த மந்திரம்ன்றத ஐயருங்க அதுக்காக படிக்கிறாங்க. தோத்திரங்கள் எல்லா பிராமண பொம்பளைகளுக்கும் தோத்திரம் தெரியும். ஆனா கோயில்ல பூஜை பண்ண மாட்டாங்க, வீட்டுல பண்ணுவாங்க. ஆனா இவங்க கோயில்ல பண்றதுக்காகவே இவங்க படிக்கிறாங்க. இப்ப ஒரு இடத்துல பாட்டு பாடணும், உனக்குள்ளவே நீ 1000 பாட்டு பாடிப்ப. 100 பேர் இருக்கிற இடத்துல மைக் வச்சு பாடுவியா? பாடுவியா? ஏன்? வெக்க வரும். ஆனா பாடுறதுக்கு இல்ல. நீ மனுஷன் தான், அவன மனுஷன் தான். அதே மாதிரி பெண்கள் வந்து 10 பேர் ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல மதம் சொல்ல முடியாது. ஐயரு ஓடு கத்துவான், அப்பதான் துட்டு 10 ரூபா ஜாஸ்தி கொடுப்பேன். இந்த மாதிரி இருக்குது. அதனால பெண்ணு ஆணு சாமிக்கல. இங்க கோயில்ல எப்படி தெரியுமா, நான் அன்னைக்கு எனக்கு உட்கார்ந்து இருந்தேன். ரெடில்ஸ் இது மாதவத்திலிருந்து 3 பொம்பளைங்க வந்தாங்க. சாமி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க, நீயே போய் கும்பிடுவேன். நீயே போய் கும்பிடு. ஏன்னா நீ ஆன்மாதான், அதுவும் ஆன்மாதான், நானும் ஆன்மாதான். கும்பிடு. ஆத்மா வணக்கம். இந்த பக்குவப்படாத மனம், முதிர்ச்சி அடையாத அறிவு உள்ளவர்கள் ராஜயோகத்தால் உயர்வு அடைய முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது சாமி, ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல ராஜயோகம்ன்றது என்னது? ராஜயோகம் 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 எல்லா இடத்துலையும் பேசுறோம். ஆனா ராஜயோகம்ன்றது என்னது அது தெரியாது. நம்ம ராஜயோகத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ராஜயோகம்ன்றது உன் நினைப்பு உன் உயிரோட கலந்தால் அது ராஜயோகம். உன் நினைப்பு உயிரோட கலந்தா எப்படி ராஜயோகம் ஆகும் சொல்லுங்க? அப்போ உன் மனம் பக்குவப்பட்டால் மட்டும்தான் அந்த உடலோட உயிரோட உன் மனம் கலக்கும். பக்குவப்படாத மனம் ஆசையில தான் அலையும். அதுக்கு ராஜயோகத்துக்கிட்ட எங்க போறது? போகவே முடியாது. ராஜயோகம் என்ன அப்படின்னா, ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா வந்து அந்த ஊருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்வார். ஊர் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே செய்வார். ஆனால் அது செய்தும் மக்களுக்கு பத்தலைன்னா பெரிய ராஜா கிட்ட, பேரரசன் சொல்றோம்ல, அவர்கிட்ட போவார். என் மக்களுக்கு இதெல்லாம் பத்தலை, எனக்கு சில உதவிகளை செய்ய, நான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதுதானே நீதி வெளி உலகத்தில். அதே மாதிரி உன்னுடைய ஆன்மா ராஜா உன் உடலுக்கு. அப்போ உன் உடலுக்கு என்ன இருக்குது, எப்படி இது ராஜான்னு சொல்றேன்னு கேட்பீங்க. 10 வாயுக்கள் இருக்குது. அந்த 10 வாயுக்களும் அதனுடைய தொழிலை செய்துன்னுக்குது. ஆனா அதுக்கு தேவையான பொருள் கிடைக்கலன்னா ஒவ்வொரு நாடியா செயல் இருந்து போகும். அப்ப அதுக்கு தேவையான பொருளை கொடுக்கறது ஆன்மா வாசி. அப்போ அதால முடிஞ்ச வரைக்கும் அது கொடுக்குது உடலுக்கு. அதால முடியாத பட்சத்துல கடவுள் கிட்ட போகுது, பேரரசன் கிட்ட போகுது. ஐயா எனக்கு பத்தலை, என் ஆளுக்கு இவ்வளவு செலவு ஆகுது, எனக்கு நீ கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் செலவு அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டு வாங்கி கொடுப்போம். அதனால கடவுளுக்கு தான், கடவுள் ஆன்மாவுக்கு தான் தெரியும், இந்த மனத்துக்கு தெரியாது. அதனால மனம்ன்றது ராஜா உனக்கு, ஆன்மான்றது ராஜா உனக்கு, ஆன்மான்றது ராஜா எனக்கு. இது அடையிறது தான் ராஜயோகம். அதனால அதை விட்டுப்பட்டு நான் ராஜயோகம் பண்றேன்ட்டு ஊர்ல சுத்தின்னு இருந்தா ராஜயோகம் ஆயிடாது. எவன் ஒருத்த ஆன்மாவை அடையிறானோ அவனே ராஜயோகி. அதனால்தான் பகவத்கீதையில 4 பிரிவா பிரிச்சு சொல்றான்.
கண்ணன் 4 பிரிவா சொல்றான். முதல்ல வந்து ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னு சொல்றான். உன் மனைவி இருக்கிறா, உன் மக்கள் இருக்குது, அதுக்கு என்ன தேவை அதை நீ செய்யணும். அதை செய்யாதவன் ஆம்பளுக்கே அர்த்தம் இல்லைன்றான். அப்படி செய்யறவன் அது கர்மயோகிடான்றான். அந்த காரியத்தை செய்யறவன் கர்மயோகி. கடமையை செய்யறது. ஆமா, அவன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ பட்னி பயிற்சி குழந்தைக்கு இல்லாத எது இல்லாத இருக்கக்கூடாது. ஏன்னா நீ தான் அதுக்கு தலைவன். அப்போ அதுக்கு என்ன தேவையோ அதை செய்தால் அது கர்மயோகம். இதை நீ சீரா செய்துட்டீன்னா நல்ல பக்தி வரும் உனக்கு. அது பக்தி யோகம், முழுமையா அடைவதில்லை. அதை முழுமையா அடைஞ்சின்னா ராஜயோகம். ராஜயோகத்தில் முழுமையா நீ போனீன்னா அடுத்தது ஞான யோகம். இதுக்கு பிறவிகள் தேவைப்படுது. ஒரே பிறவில நான் எல்லாத்தையும் செய்துருவோங்க அப்படின்னு வாயில பேசுற விஷயம் இல்லை. அப்போ அந்த ஞான யோகத்தை அடைஞ்சினா நீ இறைவனை அடைஞ்சிடுவ. அப்போ பேஸ் அடிப்படையிலிருந்து வரணும். அதுவே நீ குடும்பத்தையே காப்பாற்ற முடியாது. நீ வீட்டை விட்டு ஓடி போய் நான் ராஜயோகத்தில் இருக்கேன்னா ஒருபோதும் இருக்க முடியாது. ஏமாத்தினோன்னா இருக்கலாம். இயற்கையாகவே இறைநிலையோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு யோகம், ஞானம், கர்ம, பக்தி முறைகள் தேவைதானா? தேவையில்லை. தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஏன் தேவையில்லைன்னா அவன் ஒரு பிறவியில் அந்த இறைநிலையை பெறல. அவன் பல பிறவிகள் அந்த இறைவனோட மல்லு கட்டி இந்த பிறவில இறைவனோட தொடர்போடு இருக்கிறான். அவனுக்கு யோகமும் தேவையில்லை, பக்தியும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவனுக்கும் இறைவனுக்கும் லிங்க் இருக்குது. போன் வச்சுக்கிறான், பேசிக்கிறான் தலைவர்கிட்ட. தலைவரை எப்படி தலைவர, எனக்கு நிலைமை எப்படி இருக்குது, சரி நான் இப்படி பண்றேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஆனா போனே இல்லாதவன் என்ன பண்ணுவான்? தொடர்பே கொள்ள முடியாது. அப்போ கடவுளுடைய தொடர்பு வச்சுக்கணும், போன் வச்சுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோ. அவனுக்கு வந்து எதுவும் செய்ய தேவையில்லை. ஏன்னா அவன் இதையெல்லாம் செய்தது எதுக்காகனா அந்த கடவுள் அடையறதுக்கு தான். அதை அடைஞ்ச பிறகு அவனுக்கு இங்க என்ன இருக்குது? இப்போ நான் எந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்றதில்லை. ஏன் கும்பிட்றதில்லை? எது கடவுள்னு தெரிஞ்சு போச்சு. தெரியாத போது எல்லாத்தையும் கும்பிட்டேன், எல்லா கோயிலுக்கும் போனேன். இப்போ தெரிஞ்ச பிறகு அது எனக்கு தேவைப்படாமல் போயிடுச்சு. ஆனால் எனக்கு தேவைப்படல, யாருக்குமே தேவைப்படலைன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் கோயிலே கட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் கும்பிடலன்றதுக்காக யாருமே கும்பிடக்கூடாது, எல்லாம் உங்களே கும்பிடுங்கன்னு சொல்ல முடியாது. அந்த நிலைக்கு எற்ற வரைக்கும் அது தேவைப்படும். அவசியம் தேவை பக்தி, அதுக்கு கோயில் தேவை. அதனால நான் கோயிலை கட்டி வச்சேன். ஆனால் கோயிலை கட்டி வச்சேனே தவிர நான் கும்பிடுறது இல்லை. ஏன் கும்பிடுறது இல்லை? ஆராய்ஞ்சி எது நிஜம்னு இதுதான் நிஜம்னு நின்ற பிறகு எனக்கு அது தேவைப்படலை. ஆனால் அதை நிற்கிற வரைக்கும் அது தேவையாச்சே. அதனால எல்லாருக்கும் வேணும்னு கட்டி வச்சுக்கிற சாமி. சொல்லுங்க சாமி, இப்படியே பொலி போடலான்னு வந்துட்டீங்க ஒரு குரூப்பு, சொல்லுங்க. இந்த மாதிரி கேள்விதான் சாமி உங்கள்கிட்ட கேட்கணும். கேளு சாமி, குழம்பிய சிந்தனை உடைய மக்கள் ஒவ்வொரு குருவாக தேடியும் அவர்களை எந்த நிலையில் உள்ளவர்கள் என்று கண்டறிய முடியாத குருக்கள் இருப்பது ஏன்? குழம்பிய மனிதனுக்கு குருவே தெரியாது. ஏன்னா அவன் தான் ஏற்கனவே குழம்பி போய்க்கிறாங்க. அவனுக்கு போய் எப்படி குரு தெரியும்? தெரியாது. குழப்பம் இல்லாத தேடணும். ஒரு குருவை தேடுறவன் குழப்பம் இல்லாம தேடணும். தேடினால்தான் குரு கிடைப்பான். அப்போ அவனுக்கு மனசுக்குள்ள குருவை தேடுன்ற உண்மையான ஏக்கம் இருக்கணும். அந்த ஏக்கம் இருந்ததுன்னா சரியான குரு கிட்ட போய் சேர்க்கும். அது உன்னுடைய எண்ணங்கிறது அது சாதாரணமானது இல்லை. உன்னுடைய எண்ணத்துக்கு உன்னுடைய வலிமை வேற எதுவும் கிடையாது. அப்போ நீ உண்மையான வலிமையான எண்ணம் உள்ளவன் குருவை தேடுறவனா தான் உன்னை தேடி 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 சரியான குரு கிட்ட போய் சேர்த்துரும். ஆனா நீ ஏனோ தானா ஒரு குரு கிடைச்ச போதுங்க அப்படின்னு ஒரு நேரம் நினைச்சிட்டு மீதி 24 மணி நேரம் வேலையை பார்த்தீங்கன்னா குரு கிடைக்கவே மாட்டான். குழப்பத்திலே தான் சுத்தி கிடக்கணும். அதனால மனம் உனக்கு உறுதியோடு நின்னால் நல்ல குரு கிடைப்பான். நல்ல குரு எப்படி இருப்பான்னா எந்த வித ஆடம்பரத்தையும் விரும்ப மாட்டான். அவன் மட்டும்தான் நல்ல குரு. எல்லா வேஷமும் கட்டிங்கிறவன் உலகத்துக்காக இருக்கிறவன், ஞானத்துக்காக இருக்கிறவன் இல்லை. ஞானத்துக்காக உனக்கு ஓணும்னா நீ தேடணும் உண்மையா. ஆனா உலகத்துக்காக நீயும் அவனை மாதிரியே தேடணும்னா உனக்கு நிறைய குரு கிடைப்பாங்க. நல்ல குரு கிடைக்கிறது கஷ்டம். அதனால குழப்பம் இல்லாம குருவை தேடணுமே தவிர குழப்பத்தோட குருவை தேடினா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சொல்லுங்க. இப்ப இருக்க மனிதர்கள் வந்து தற்காலத்துல கர்மாவை வந்து உணர முடியல.
அவங்க எதன் மூலமா அதை உணர முடியுமா? உணர்றதுக்கு அந்த வழிமுறை இருக்கா? உணர்றதுக்கு வழிமுறையெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த வழிமுறையை அவன் எடுக்கிறது இல்லை. ஏன்னா குரங்கு இருக்குது இல்லை, குரங்கு எதை சொல்ல வேண்டும், அந்த குரங்கு கிட்ட ஒரு சின்ன குட்டி பாம்பு பிடிச்சி ஒரு பொட்டலத்தில் மடித்து அது கையில் கொடுத்துட்டீங்கன்னா அது ஏதோ ஒரு பொட்டலன்னு பிரிச்சிடும். ஆமாம், பிரித்த உடனே பாம்பு இந்த உடனே எட்டி அப்படியே பிடிச்சிக்கும், கழுத்தை பிடிச்சிக்கிச்சுன்னா பாம்பு செத்து போயிருக்கும். ஆனால் இது போடாது, பயத்தில் போடாது. போடாமல் இந்த பாம்பை பிடிச்சிக்கினே இருந்து எதையுமே சாப்பிட்டா இதுவும் செத்து போயிடும். 2 நாள் விடாது, 2 நாள் 2 மாசம் ஆனா கூட விடாது. அது அந்த பிடிச்ச பாம்பை பிடிச்சதுதான். அப்போ இது பிடிச்ச புடியில பாம்பு செத்து போச்சு, ஆனா செத்து போச்சுன்னு இதுக்கு தெரியாது. ஆனா இது அப்படியே பிடிச்சிருந்து இதுவும் ஆகாரம் இல்லாத இதுவும் செத்து போகும். இன்னைய மனுஷன் பாம்பை பிடிச்சா மாதிரி குரங்கு பிடிச்சா மாதிரியே பிடிச்சுன்னு தெரிஞ்சுங்கிறான். அதனால இவன் எங்க திருந்துவான் சொல்லுங்க? வாய்ப்பே இல்லையே. சிந்திக்கணும். இருக்கிற மிருகங்கள்லேருந்து எத்தனை ஜீவராசிலும் நீ அற்புதமான பிறப்பு. உன் பிறப்பு நீ ஆண்டவன் அடையறதுக்காக வந்த பிறப்பு. நீ அதையெல்லாம் மறந்துட்டு ஆசை, பாசம், காமம் இந்த 3க்கு மட்டும் அடிமையாக கிடக்குறிய. இந்த உலகத்தையே மயக்கி உனக்காக வேணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சாதிக்க போற? ஹிட்லரு, அலெக்சாண்டரு உலகம் ஃபுல்லாக ஜெயிச்சான். இந்தியாவிலையும் வந்து சாணக்கியம் பீரியடில் தான் நடந்தது இல்லையா சண்டை. ஆனால் அந்த அலெக்சாண்டர் என்ன பண்ணுறான், ஒரு ஆன்மீகவாதி அலெக்சாண்டர் வந்துக்கிறாரு, கூப்பிட்றாருன்னு சொல்கிறான் அப்படின்றான். போய் காவலாளிக்கிட்ட அவனுடைய காவலாளி போய் சொல்கிறான், அலெக்சாண்டர் வந்துக்கிறாரு, மாதிரி உன்னை கூப்பிட்றாரு, டேய் அவனை வர சொல்கிறா இங்கன்றான். ஆனால் உலகம் பயந்துன்னுக்குது அவனுக்கு. ஒரு யோகி ஞானி பயப்படல. ஏன்னா அவன் மரணத்தை யோசிக்கிறவன் கிடையாது. அதனால இவன் அலெக்சாண்டர் இருந்தான்னா எனக்கு யாரா இருந்தான்னா ஒன்று தானே, மனுஷன் தானே, அவனை வர சொல்றான்றான். என்னடாவ நம்மளை கண்டா உலகமே பயப்படுது. சாதாரண ஒரு காட்டில் உட்காந்துங்கிறவன் என்ன கூப்பிடுறான்னு போய் பார்க்குறான் என்னான்ட்டு. அப்போ சொல்கிறான் அவன், நீ உலகமே உன்னை பயப்படுது, உலகமே நீ ஜெயிச்ச, என்ன எடுத்துன்னு போவ சொல்லுன்னா. ஒன்னே எடுத்து போக முடியாது, நீ போகும்போது அனாதையாக போகணுண்டான்னா. அதே மாதிரி அலெக்சாண்டர் செத்த உடனே அலெக்சாண்டர் சாவத்துக்கு முன்னே சொல்லிட்டான், 2 கையை பாக்ஸுக்கு வெளியே விட்றான்ட்டான். ஒன்றுமில்லை. அப்புறம் நீ என்னடா இங்க நீ மட்டும் சாதிச்சிட போற? இறைவனை எண்ணு, மனசில் அவனை ஏத்து, உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு பணம் 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 தேவை வாழ்க்கைக்கு, ஆனா பணமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. ஆச்சு. கடவுளின் இயக்கம் எப்படி இருக்கும், அதை பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி ஐயா எப்படின்னு விளக்குங்களேன். கடவுளனுடைய இயக்கம் இரவு, கடவுளனுடைய இயக்கம் பகல், கடவுளனுடைய இயக்கம் மழை, கடவுளனுடைய இயக்கம் காற்று, கடவுளனுடைய இயக்கம் பூமி. இந்த கடவுளனுடைய இயக்கமாக சம்பந்தப்பட்ட இந்த 5 பொருள்னா மனிதன், மிருகம், எந்த பொருள் இங்கே இருக்கும்? எதுவாவது இங்கே இருக்க முடியுமா? இருக்காது, எதுவுமே இருக்க முடியாது. சரி, இது உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மிருகங்களும் வாழறதுக்காக இத்தனையும் தேவை. மழை தேவை, காற்று தேவை, பூமி தேவை, இரவு தேவை, பகல் தேவை. ஆனால் மனிதனுக்குள்ள இறைவன் இருந்து தன்னையே இயக்கிக்கினுக்கிறான், தானே ஏங்கிக்கினுக்கிறான். அதனால தான் நான் சொன்னேன், கடவுள் இருக்கிறான்னா இல்லையா அப்படின்ற உன்னால் அறியணும். நீ அறிய முடியாமல் உடலையே நம்பி சுற்றின்னுக்கிறீங்க. உள்ளே இருக்கிற பொருள் அது எதிர்பார்த்து நம்புங்க, அதை பார்க்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு பல வீடியோக்களில் சொல்கிறேன் நான். இல்லாத ஒன்று, இப்போ ஒரு உயிரை எடுத்து இதை பாருங்கள், என் உயிர் இப்படி இருக்குதுங்கன்னு காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? முடியாது. காட்ட முடியாது. காட்ட முடியாதால அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதை இல்லைன்னு சொன்னால் நம்மளே இருக்க மாட்டோம் இல்லை? அப்போது அப்படிப்பட்ட உயிரை அறியிற பாதையை தான் நம்ம யோக பாதைன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இது ஏதோ கற்பனையோ கிடையாது, எல்லாமே இங்கே நிஜம். கற்பனையில் இங்கே கடவுளை கும்பிட்ற வழிபாடு இங்கே இந்த இடத்துல கிடையாது. மற்ற இடத்துல எப்படியோ நமக்கு தெரியாது, நமக்கு தேவையும் கிடையாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அப்போது இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்கி கொண்டு இருப்பது எதுவோ அது கடவுள். பார்க்க முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. சரி, இருக்குதுன்னு சொல்கிறோம், அது நம்மளையும் இயக்குது, அது தன்னை தானே இயக்கிக்குது. அது இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய ஓட்டம் பாட்டம் ஆட்டம் எல்லாமே. அது இல்லைன்னா நம்ம இல்லாமல் போயிட போகிறோம்.
அப்போ கடவுள் இந்த உலகத்தையும் படைச்சான், உலகத்தில் என்னென்ன தேவைன்றதையும் படைச்சான். அந்த உலகத்தில் படைச்சதை அனுபவிக்கிறதுக்கு மனிதனையும் படைச்சான். அந்த மனிதன் அதை வச்சு அனுபவிக்கணும். ஆனால் எது மேலேயும் உரிமை கொண்டாடக்கூடாது. ஏன்னா எதுவுமே உந்து இல்லை, எதுவுமே நீ கொண்டு போக முடியாது, எதுவுமே கொண்டுக்கணும் வரல. இது எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சிருந்தும் விட மாட்டேன்றான். யாருக்கும் தெரியாது, நம்ம ஞாபகம் தான் படுத்துறோம். இப்போ இது யாருக்குமே தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். பகவத்கீதை என்ன மேடை அடிக்கிறான், என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போறோன்னு சொல்லிட்டு 15 வீடு கட்டிங்கிறான். அதனால இது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் தெரியுறபடி நடந்துக்கிறது முடியல. அவன் வேற பாதையில் பேசுறது வேற, நடைமுறைக்கு வேற போயிடுறான். அப்போ இறைவன் எல்லாத்தையும் படைச்சும் கொடுத்தான். அந்த படைச்சதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கும் நம்மளை படைச்சான். அப்போ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகிறோம். ஆனால் இறைவன் எதையாவது அனுபவிக்கிறான்னா எதையுமே அனுபவிக்கல. அவன் வேடிக்கை மட்டும் பார்க்குறான். நீ என்ன செய்துன்னுக்கிற, இந்த இயற்கை என்ன செய்யுது, இந்த பூமியில் என்ன மாற்றங்கள் நடக்குது, என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத இறைவன் கண்காணிக்கிறானே தவிர இந்த எந்த சுகத்தையும் இறைவன் அனுபவிக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த எந்த சுகத்தையும் இறைவன் அனுபவிக்காதால அவனுக்கு இன்பம் இல்லை. எப்போ ஒரு மனிதனுக்கு இன்பம் இல்லையோ அப்போ துன்பமும் இல்லை. அதனால இறைவனுக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, பாசமும் இல்லை, பற்றும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை, கடந்து எல்லாத்தையும் கடந்து நிற்கிறவன் கடவுள் சாமி. ஒவ்வொருத்தரும் தன்னை நேசிக்க வேண்டும் அப்படின்னு உங்களோட கருத்தா இருக்கு. பெரும்பாலும் முதல்ல நீ உன்னை அழகுப்படுத்தி பார்த்துக்க, உன்னை பெருமையா நினைச்சிக்க, உன்னை உயர்வா நினை அப்படின்னு சொல்றீங்களே, அதனால என்னென்ன பலன்கள்லாம் வரும் சார்? இப்போ உன்னை உயர்வா நினைக்கும் போது நீ அடுத்தவனும் நான் என்ன மாதிரி தான் அவனும் உயர்வானோன்ற எண்ணம் உனக்கு வரும். உன்னை பற்றி யோசிக்காதே, நீ அடுத்தவனை பற்றி குறை சொல்லி வாங்கு என்ன பயன்? இன்னைக்கு இந்து மதம் அப்படின்னா, இந்து மதம்ன்றது ஒரு புனிதமான வழிபாடு. ஆனால் அதை உலகம் அறியாமையே இருக்குது. இதை உலகம் அறியணும்னு சொல்லிட்டு விவேகானந்தர் ரொம்ப பாடுபட்டார். ஆனால் அவர் காலங்கள் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் பாடுபட்டதனுடைய பலன் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கிறிஸ்துவ மதத்துலேருந்து இந்து மதத்துக்கு வந்துன்னுக்கிறான், இந்து மத வழிபாடுகள் நடத்தினுக்கிறான் வெளிநாட்டிலேயே. ஆனால் இந்த இந்து மதத்திலேயே இருக்கிறவன் இந்து மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கல. இந்துன்னா ஏதோ கூத்தாடணும், இந்துன்னா ஏதோ அடுத்த மதத்தை திட்டணும் அப்படின்னு இவன் போகிறான். அதே மாதிரி மற்ற மதத்துக்காரனை பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம்னா இந்து மதத்தை திட்டணும், ஒரு கிறிஸ்துவன்னா இந்து மதத்தை. ஒரு மதத்தை ஒரு மதம் திட்டி என்ன சாதிக்க போற? நீ உன்னை திருத்திக்கிறத விட்டுட்டு திட்டுறத பழகிறே, அது எப்படி சரி இல்லையா? இந்த மனிதனாகப்பட்டவன் எப்போ தான் உயர்ந்தவன், நான் நல்லவன் அப்படின்னு இவனுக்கு வருதோ அப்போ அடுத்தவனும் உயர்ந்தவன் தான், அடுத்தவனும் நல்லவனாக தான் இருக்கணும். என்னையே நான் தாழ்த்திக்கினேன், என்னையே எனக்கு அறியாமையில் இருக்கும்போது மற்றவனை பற்றியும் அறிய முடியல. அப்போது என்ன மாதிரியே இன்னொருத்தனையும் கேவலமாக நினச்சிக்கிறோம். இந்த பழக்கத்தை விட்டுட்டு உலகத்தில் உருவான அத்தனை உயிரினங்களும் உயர்ந்தது. அத்தனை உயிரினத்திலையும் நானும் ஒரு உயிரினம், அவ்வளோதான். எனக்குன்னு ஒன்றும் தனி சிறப்பு கிடையாது. மற்றவனுக்கு இருக்கிற சிறப்பு தான் எனக்கு இருக்கிற சிறப்பு தான் மற்றவனுக்கு. இதில் இங்கே ஜாதி மதம், நீ இப்போ செத்த உடனே உனக்கு எல்லா ஜாதியும் போய் போனோன்னு பேர் வந்துடுது இல்லையா? செத்த உடனே எல்லா மதமும் போய் போனோன்னு பேர் வந்துடுது. அப்புறம் எங்கடாகுது? பிறந்த உடனே ஏதாவது மதம் இருக்குதா, ஏதாவது ஜாதிக்கு தானே? அங்கேயும் ஜாதியை காணும், எல்லாரும் குழந்தைன்னு தான் சொல்கிறோம். அந்த இந்த மரணத்துக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் நீ ஜாதி மதம் தூக்கி நீ திரிஞ்சு அடுத்தவனை கேவலப்படுத்தி என்ன சாதிச்சிட போகிற? நீயும் ஒரு நாள் சாக தானே போகிற, நீ ஒரு நாள் இந்த உலகத்தில் அழிஞ்சு தானே ஆகணும். இப்படிப்பட்ட அழிவான வாழ்க்கையை நம்ம வாழறோம்னு தெரிஞ்சிருந்து நம்ம ஏன் அடுத்தவனை திட்டணும்? எந்த மதத்துக்காரனை ஏன் திட்டணும்? எல்லா மதமும் உலகத்தில் உயர்ந்த மதம். எல்லா மதத்திலையும் உலகத்தில் இருக்கிற மதத்திலெல்லாம் குறைபாடுகள் உண்டு. ஒருத்தனும் உத்தமமான மதம் உலகத்தில் ஒன்று கூட கிடையாது. எப்போ மதம்னு ஒரு அமைப்பு ஏற்படுதோ அங்கே பல குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா பல பேர் சேர்றது. அது அப்படி ஒவ்வொரு மதத்திலையும் இருக்குது. எல்லா மதம் உத்தமமான மதம் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா மதம் அயோக்கியதான மதம்னு சொல்ல முடியாது. எல்லா மதத்திலையும் உத்தமர்கள் இருக்கிறாங்க, எல்லா மதத்திலும் அயோக்கியனும் இருக்கிறான். இதில் போய் நான் இன்னொருத்தனை திட்டி அவன் என்ன திட்டி என்ன வாரின்னு போகிறோம்? அவன் பாட்டுக்கு அவன் மத வழிபாடு அவன் நடத்திட்டு போட்டோம், உன் பாட்டுக்கு உன் மத வழிபாடை நீ நடத்திட்டு போ உனக்கு பிடிச்ச மாதிரி. ஒருத்தனுக்கு ஒருத்தன் பகை இல்லாமல் வாழுங்க.
அதுக்கு தானே அமைச்சது மதம். மதம்ன்றதை நான் தனி மனிதனால் எந்த நன்மையும் செய்ய முடியாது. அப்போ ஒரு அமைப்பு ஏற்பட்டனா நன்மைகளை செய்யலான்றதுக்காக தான் அமைக்கப்பட்டது. அதை எடுத்துக்கணும் என்னமோ நீ என்னமோ பெருசு மாதிரி, நான் என்னமோ சின்ன மாதிரி, நான் என்னமோ பெருசு மாதிரி, நீ என்னமோ சின்ன மாதிரி. எதுக்கு இது? யார் பெருசு யார் சின்னது உலகத்தில்? கடவுள் ஒண்டி தான் பெரியவன். மற்ற உலகத்தில் உள்ளவன் அத்தனை பேரும் சிறியவன் தான், அழிய போறவன் தான். இந்த அழிய போறவனுடைய வார்த்தைகள் நல்லதா இருக்கணுமே தவிர தீயதா இருக்கக்கூடாது. இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே. ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்ன? பலருக்கு நல்லதை சொல்லிக் கொடு, நல்ல விஷயங்களை காட்டி கொடு. இதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா வேஷம்லாம் கட்டிக்கிறது ஆன்மீகம் கிடையாது, கூத்தெல்லாம் ஆடுறது ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம்ன்றது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறது தான் ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீகத்தில் அடுத்தவனை குறை சொல்லி அடுத்தவனை வாழ்ந்த ஒரு பயணம் கிடையாது. கடவுளை உண்மையாக எவன் ஒருத்தன் தேடுறானோ எந்த மதத்துக்காரனையும் குறை சொல்ல மாட்டான். இன்னொரு மதத்துக்காரனை திட்டுறான்னு சொன்னால் அவன் இன்னும் கடவுளை பற்றி அறியல, மதத்தை பற்றி பேசுங்கிறான்னு அர்த்தம். அதனால் இறைவனை அறிய முயற்சிகள் பண்ணுங்க. ஏன்னா எத்தனையோ 84,000 கோடி ஜீவராசியில் மனிதன் மொத்தம்தான் இறைவன் அடைய அமைஞ்ச உடல். மீதி உடலெல்லாம் குனிஞ்சே போகும், நீ மட்டும் நிமிர்ந்து போவ. கடவுளுக்கு அடுத்தபடியான உருவத்தை உனக்கு அமைச்சிருக்குது இல்லையா? இந்த உருவத்தை வச்சுக்கின்னு இறைவனை அடையணுமே தவிர அடுத்தவனை புறஞ்சொல்லிக்கின்னு தெரியுதுல ஒரு பயணம் கிடையாது சாமி. இதை தான் கடவுள் படைத்தான். பூரூர்கிட்ட கொலப்பக்கம்ன்ற ஊரில் இருக்கேன். சரி, உங்களை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இன்னைக்கு அமைஞ்சது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை கேள்வி கேட்கணுன்ற எண்ணமோ அதெல்லாம் இல்லை, அவங்க சொன்னதுக்காக கேட்குறேன். ஏன்னா உங்களை மாதிரி நானிக்கிட்ட எப்படி கேட்கணுன்றதே தெரியாமல் ஒரு நிலையில தான் வந்திருக்கோம். தாடி வச்சுக்கினா, கொட்டை போட்டுக்கினா ஞானி இல்லை. இதை நான் வச்சிருக்கிறதுக்கு ஞானின்றதுக்காக வச்சில்லை. இங்கே வரவங்களில் வேற்றுமை தெரியணும், ஒரு தான் குரு, ஒரு தான் சிஷ்யன் தெரியறதுக்காக வச்சுக்கிறேன். நான் ஞானி நீ கோணிலாம் கிடையாது, அனுபவத்தில் தான் நான் பேசின்னுக்கிறேன். நான் ஒன்றும் வானத்திலேருந்து குதிக்கலை, நான் ஒன்றும் இமயமலையிலேருந்து வரல. வாழ்க்கையில் 6 வயசுலேருந்து படாத இன்னல் நான் சந்திக்காத விஷயங்கள் இல்லை. அந்த சந்திக்காத விஷயங்கள் அந்த அனுபவங்கள் தான் பேசுகின்றன தவிர நான் ஞானிகின்லாம் என்றைக்கும் சொல்லலை, சொல்ல போகிறதும் இல்லை, இப்போவும் சொல்ல மாட்டேம்மா. சொல்லுமா. நாம் கொண்டு வந்திருக்க கேள்விகள் அனைத்தும் மனம் சார்ந்தப்பட்ட விஷயங்களையும் எனக்கு பலவிதமான மனதை புரிந்து கொள்ளுதலே ஒரு அதுக்கே ஒரு கடினமான விஷயம்தான். மனசை அதை புரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் மனுஷன் கடவுளை மாறிடுவோம். ஸோ இந்த மனதை புரிந்து கொள்ளுதே முதல்ல வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் முடியாத. பெரிய பெரிய ஞானின்னு சொல்றவங்களாம் கூட தவறி போயிட்டாங்க. ஏன்னா மனசை சொல்ற நீ பேசணும் சொல்ற இதை அடக்கி ஆன்மீகத்தில் உச்ச நிலைக்கு நம்ம அந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த மனதை தான் நம்ம பயன்படுத்த வேண்டியது. எல்லாத்துக்கும் உலக விஷயத்துக்கும் அந்த மனசு தான் ஒன்றும், கடவுள் விஷயத்துக்கும் அந்த மனசு தான் ஒன்றும். மனசுன்னு ஒன்று இல்லைன்னா மனுஷன்னு ஒருத்தன் இருக்க மாட்டான், மனுஷன்னு ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காதுமா. அப்போ மனம் வந்து நமக்கு எதிரி இல்லை. நமக்கு இந்த ஆன்மீகத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கறதும் அந்த பாதையில் நம்மளை கொண்டு போகிறதும் கூட இந்த மனம் இருந்தால் மட்டும்தான். நம்ம குழந்தைங்க இருக்குது இல்லை, அந்த குழந்தைங்கள என்ன பண்ணுறோம், நம்ம ஒருத்தருடைய மனம் நினைக்குது நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல வழியில் போகணும், நல்லதையே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்குது. அவங்க அந்த வழியிலே அதை பயன்படும். ஒரு சில தாய் தகப்ப என்ன பண்ணுறாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்கு சிலம்பம் கற்றுக்கணும், பாக்ஸிங் கற்றுக்கணும், கராத்தை கற்றுக்கணும் இல்லையா? இது அவங்க அந்த பெற்றோர்கள் மனம் விரும்புது. அப்போது அதுக்கு இவங்க மனம் விரும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைகளை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி அது பயன் தருது. அப்போது இந்த குழந்தைங்களை எப்படி பெற்றோருங்க பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நம்ம மனசை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது செயல்படும். இதுதான் மனசனுடைய நம்ம உருவாக்கக்கூடிய விருப்பத்தை சார்ந்துதான். நீ எதை விரும்புறியோ மனம் அதை சார்ந்து நிற்கும். திருட போகிறேன்னு நீ நினச்சிட்டீங்கன்னா மனம் அதுக்கு உறுதுணையாக இருக்கும். திருடுன்றது தவறு, நான் நன்மை செய்ய போகிறேன்னு நினச்சின்னா அதுக்கு உறுதுணையாக இருக்கும். மனம்ன்றது நீ எதை விரும்புறியோ உனக்கு ஏற்ற மாதிரி போகும், இல்லைன்னா அது உனக்கு பகையாக மாறிடும். அதனால் அது அப்படி விரும்புறதில்லை, உனக்கு உறவாகவே இருக்கணும்னு விரும்புது. அது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அதில் அவங்க நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அது செயல்புரியுது. நம்ம விதைக்கிற எண்ணங்களை பொறுத்து அதுதான் அந்த மனத்தினுடைய செயல்பாடு. ஸோ ஆன்மீகம் எப்படி வந்து மனதை வழி நடத்துகிறது, இப்போ நம்மளுடைய எண்ணங்களை எப்படி எந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும், எது கூடாதுன்ற இந்த பெரிய எந்த ஒரு மனிதனையும் ஆன்மீகம் வழி நடத்தாதுமா. அது சும்மா ஏமாத்துற விஷயம். அது மனம்தான் ஆன்மீகத்தை வழி நடத்தும், ஆன்மீகம் மனசை வழி நடத்தாது. இப்போ நீங்க இங்க வந்துக்கிறீங்க போரூர்ல இருந்து, உங்க மனம் விரும்பினால்தான் இங்க வந்தீங்க.
ஆன்மீகம் உங்களை இட்டுன்னு வரல. எந்த ஒரு செயலும் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அது உலக விஷயமா இருந்தாலும் சரி, மனம் விரும்பினால்தான் அது செயல்படும். அதனால தான் நான் சொல்லியிருக்குது, தாய் பேச்சை கேட்க மாட்டான், தகப்பன் பேச்சை கேட்க மாட்டான், குரு பேச்சை கேட்க மாட்டான், ஆனால் அவன் மனம் சொல்கிறத மட்டும் கேட்பான். அப்போ மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எது குருன்னா மனசு தான் குரு, மற்றவெல்லாம் வழிபோக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் ஆன்மீகம் மனசை வழி நடத்தாது, மனசு தான் ஆன்மீகத்தை வழி நடத்தும். இன்னைக்கு ஞானம் அப்படின்றது ஒரு சில மகான்களுக்கு இயற்கையாகவே உதிச்சது ஞானம். பிறப்பே ஞானமாக பிறந்தவங்க, அந்த பிறப்பே ஞானமாக உட்காருங்க சாமி, அந்த பிறப்பே ஞானமாக பிறந்தவங்கள நபிகள் நாயகம் ஒன்று, இயேசுநாதர் ஒன்று, வள்ளலார் ஒன்று, விவேகானந்தர் ஒன்று, ராமகிருஷ்ணர் ஒன்று, ரமணர் ஒன்று, விசிறிசாமியார் ஒன்று, சேஷாத்திரி ஒன்று. இது மாதிரி பலாயிரம் மகான்கள் பிறவியால ஞானியா வந்தவங்க. அவங்க பிறவியால ஞானியா வந்தவங்க எந்த நிலையிலும் மாறுபடவே மாட்டாங்க. ஆனால் ஞானியா போகணும்னு ஆன்மீகவாதிங்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய நிலை எப்படின்னா, சில நேரத்தில் ஞானத்தில் இருப்பாங்க, சில நேரத்தில் அஞ்ஞானிக்கு போயிடுவாங்க. மாறி மாறி வாழறது தான் ஆன்மீகவாதியினுடைய வேலை. ஞானியினுடைய வேலை ஒரே நிலையில வாழறவன் தான் ஞானி. இனி ஆன்மீகமே என்ன ஆன்மீகவாதின்னு எத்தனை விஷயங்கள் உலகத்துல வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, அவன் இயற்கையில வந்தவன் இல்லை, செயற்கையில செய்துன்னு போறவன். அப்ப செயற்கையில செய்துன்னு போறவன் சில நேரத்துல ஞானத்துக்கு போவான், சில நேரத்துல அஞ்ஞானத்துல பூந்துருவான். பிறவியால ஞானியா போறவன் எந்த நிலையிலையும் அஞ்ஞானத்தை தொட மாட்டான், ஞானியவை பிறப்பா. ஏன்னா பிறவியே ஞான பிறவி. அதனால எந்த ஆன்மீகமும் மனிதனை வழி நடத்தாத, மனம்தான் வழி நடத்தணும். இப்போ இந்த மனதுக்கு நம்ம எப்படி ஒரு நல்ல நிலையை கற்பிக்கிறது? சரியான தேடுதலை நல்ல குரு கிட்ட போகணும். தாடி வச்சுக்கணும், கொட்டை போட்டுக்கணும், பெரிய பந்தா பண்ணா அவர் நல்ல குருன்னு போனார்னா இவர் மாட்டிப்பார். ஒரு நல்ல குரு எப்படி இருப்பான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு உலகமே அந்த கேள்வியில தான் இருக்குது. வள்ளலாறு பார்த்தீங்களா என்ன போட்டுன்னு இருந்தாருன்னு? ஒரு துணியை போட்டு அவர் உடலே உலகத்துக்கு தெரியாத மூடிக்கின்னு இருந்தார், முகம் மட்டும்தான் தெரியும். விவேகானந்தர் பார்த்தா அதே மாதிரி மொத்தமாக மூடி இருப்பார். ராமகிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ன மாதிரி ஒரு துண்டு போட்டு உட்காந்துப்பார். ரமரரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோமணம் கட்டின்னு இருப்பார். இவங்கெல்லாம் ஞானிகள். ஆனால் இன்னி ஆன்மீகவாதிங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய ட்ரெஸ் போட்டணும். இயேசுநாதரை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு துண்டு, மேலே ஒரு துண்டு, ஒரு ஆட்டுக்குட்டி. ஏன்னா ஒரு மகான், பிறவியிலேயே மகான். ஆனால் இன்னைக்கு அந்த இதில் இருக்கிறவங்க யாராவது வேஸ்ட் கட்டுவானா? எல்லாம் ஷூ போட்டு சுண்ணா போட்டு இன் பண்ணாதான் அவன் அந்த மதத்தை சார்ந்தவன். அப்போ அவன் தெய்வீகத்தை நோக்கி போறது இல்லை, அந்த தெய்வீகத்தை படிச்சு இருக்கிறான தவிர தெய்வீகத்தை நோக்கி போகவும் முடியாது. எப்போ ஒருத்தன் வேதங்களை படிக்கிறானோ அவன் தெய்வத்தை அடைய முடியாது. எப்போ ஒருத்தன் வேதத்தை உணர்றானோ அவன் மட்டும்தான் தெய்வத்தை அடைய முடியும். அப்போ படிப்புன்றது வேற. இப்போ கந்த சஷ்டி படிக்கிறோம், சண்முக கவசம் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், குரான் இதெல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்டது இல்லையா? மௌனத்தில் படிக்கணும், அதுதான் ஞான படிப்பு. அதை படிக்க முடியாது, கஷ்டம். அப்போ இயற்கையான ஞானி வேற, செயற்கையில ஞானி ஆகணுன்ற வேஷம் போடுறோம் வேற. அப்போ இயற்கையான ஞானி எப்படி இருப்பான்? எந்த வித ஆடம்பரமும் இல்லாமல் இருப்பான். அப்போ தெரிஞ்சுக்கிறான் இவனுக்கு எந்த வித ஆடம்பரம் இல்லை, எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ புகழ் இருந்தாலும் இவன் உண்மையை சொல்லி கொடுக்குறான்னு போகணும். ஆனால் பகுட்டா இருக்குது, புகழாகுது, கூட்டம் கூடுதுன்னு போனாக்கா நம்மளும் அதே மாதிரி இருந்துட்டு போகணும். நேற்று ஒரு அம்மா சொல்கிறாங்க, 30 வருஷம் ஒரு இடத்துல இருந்தேன் சாமி, ஒரு தெளிவும் இல்லை எனக்கு. ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருந்தேன் நான், 65 வயசாகி போச்சு, எனக்கு ஒரு தெளிவு இல்லை. எழுதுனாங்க, அப்போ இக்கு புள்ளி வைக்கணும் இல்லையா? அப்போ தானே அது இக்கு ஆகும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எழுதுனவர் தான்மா வைக்கணும், அடுத்தவங்க வந்து வைக்கக்கூடாது அதுக்கு இல்லையா? அப்போ எழுதுனவருக்கு வைக்க தெரியல இக்கு, அப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட போனாக்கா இப்படி தான் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி ஞானம்ன்றது பெரிய